உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து பெரம்பூர் தொகுதி அங்க ஒரு பிரச்சனை. அவங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கலா இருந்தா அவனை போய் பாக்குறது எளிதா, இல்ல பனையூருக்கு போய் விஜயை பாக்குறது எளிதா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? விஜயோட அவர் அறிவிக்கிற அவரோட ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்ல அதிமுக திமுக ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்களே. அப்பனா எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கள், நான் கிராமமா வருகிறேன் அப்படித்தானே சொல்றாரு. எங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கே நீங்க கிராமமா போகணும். வேற வேற வேட்பாளர்களை நிறுத்தினாலும் அந்த வேட்பாளரும் நானும் இந்த விஜயும் வேற வேற இல்லை. பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்காக டெபாசிட் கிடைக்காது. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. சில கருத்து கணிப்புகள்ல தாவேக்காக்கு 20% மேல வரும். சென்னையில சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் பெரம்பூர்ல நிக்கிறாரா? அது சரியான கணிப்பா சார்? அதாங்க அவர் ராங்லி கைடட். சரி, இதுல ஆதவ அர்ஜுன் அவரு பெரிய அளவுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணியிருக்காரு கட்சிக்கு. அவங்க கணக்கு பிராக்டிக்கல் யதார்த்த கணக்கோட ஒத்தே வரல, முதல்ல இருந்தே ஒத்து வரல. 40% 35% ஓட்டு, 40ன்னு வைங்க, 40% ஓட்டுன்னா 5.5 கோடி ஓட்டுல 2.25 கோடி ஓட்டு இருக்கணும் குறைஞ்சபட்சம் உங்க கையில. அதிமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு, திமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு? இத்தனை வருஷத்துக்கு பிறகு கோர் ஓட்டு உடையட்டும். கோர் ஓட்டுங்கிறது என்னது? திராவிட இயக்க ஓட்டு வங்கிங்கிறது ஒண்ணு, திராவிட சித்தாந்தம், அப்புறம் இடஒதுக்கீடு, அப்புறம் தமிழ்நாட்டின் நலன்கள், ஒரு 5 ஐட்டம் இருக்குங்க. ரெண்டுலயும் அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு எம்ஜிஆர் சொன்னாரு 1977 வெற்றிக்கு பிறகு சட்டமன்றத்துல. 5ல சமரசமே கிடையாது. அதே 5 தானே விஜய் சொல்றாரு. விஜயோட அவர் அறிவிக்கிற அவரோட ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்ல அதிமுக திமுக ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்களே. அப்பனா எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? சரி, இது எல்லாம் போக அடிப்படையில் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரம்பூர் தொகுதி அங்க ஒரு பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை. அந்த மக்கள் ஒரு 6 மாசம் கழிச்சு பெரிய அளவுக்கு அதுல கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். அவங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கலா இருந்தா அவனை போய் பாக்குறது எளிதா, இல்ல பனையூருக்கு போய் விஜயை பாக்குறது எளிதா? சரி, இப்போ நான் டிராவல் பண்ணும்போது சிவாஜி எங்க காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார், தமிழக முன்னேற்ற முன்னணி அவர் கட்சிக்கு பேரு. கூட்டணி யாருன்னா ஜானகி அம்மாள். அதாவது அதிமுக 2ஆ பிரிஞ்சு போச்சு 1988. ஜானகி அம்மா தனி கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு தனி சின்னம், 2 பேரும் கூட்டணி. சிவாஜி காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருத்தர், ரொம்ப நாடறிந்தவருங்க. திருவண்ணாமலையிலிருந்து பிரச்சாரம் தொடங்குறாரு சிவாஜி. அவரோட தொகுதி, அவர் எந்த தொகுதியில போட்டி போட்டாருன்னா திருவையாறு தொகுதியில போட்டி போட்டாரு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க. கம்யூனிட்டி வைஸ் கல்லர், அந்த தொகுதியும் சேம் கல்லர் கம்யூனிட்டி தான். அதாவது கம்யூனிட்டி பார்த்தா தொகுதியில் நிக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். சிவாஜி தோத்துட்டாரு கடைசியில் தேர்தல் முடிவுல. ஜானகி அம்மாளே தோத்து விட்டாங்க. எம்ஜிஆரோட தொகுதி ஆண்டிப்பட்டியிலே ஜானகி அம்மாள் தோத்து விட்டாங்க, எம்ஜிஆரின் மனைவி. அப்போ பின்னாடி ஒரு பல நாட்களுக்கு, பல வாரங்களுக்கு பிறகு தற்செயலா ஃப்ளைட்ல நானும் சிவாஜியும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து வரோம். அவர்கிட்ட கேட்குறேன், நீங்க என்னங்க திருவையாறு தொகுதியில என்ன பிரச்சனை? தம்பி, அந்த அம்மாவுக்கும் அரசியல் தெரியல, எனக்கும் அரசியல் தெரியல. அவங்களுக்கு தெரியும் நான் நினைச்சேன், எனக்கு தெரியும்னு அவங்க நினைச்சாங்க. 2 பேருமா சேர்ந்து போனோம், தோத்து போயிட்டோம். இவ்வளவுதான் அவரோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இது கரெக்டா நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா 2011 பெரிய அளவுக்கு மின்வெட்டு, 14 மணி நேரம் கரண்ட் இருக்கா திமுக ஆட்சியோட. திமுக ஆட்சி தோத்ததுக்கு முக்கிய காரணம். இதே திருவையாறுல போய் தங்கிட்டு, அங்க ஒரு கோயில் இருக்குங்க, ஐயாரப்பன் கோயில் பேரு. அங்க உட்காந்துருக்கோம், பவர் கட்டு 1 ஹவருக்கு மேல ஆகுங்கன்ட்டாங்க. சரி, கோயில்ல வெயிட் பண்றோம். பக்கத்துல ஒரு அம்மா, அவங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட சும்மா கேட்குற மாதிரி, என்னங்க திருவையாறுல சிவாஜியவே நீங்க எப்படிங்க தோக்கடிச்சீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, ஐயா அவரும் கல்லர் தான், நானும் கல்லர் தான். ஆனா எங்க கேண்டிடேட் துரைச்சந்திர சேரனும் கல்லர் தான்.
எங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்க சந்திரசேகரன்ட்ட போய் பார்த்து அவர் வீட்டுக்கு போயிடுவோம். சிவாஜியை எங்கேயா வந்து மெட்ராஸுக்கு வந்து தேடி பார்க்க. இப்பெல்லாம் வாக்காளர் மனோபாவம் இதாங்க. உங்களோட வேட்பாளர், உங்களோட எதிர்கால எம்எல்ஏ உங்களோட இருக்கணுமா இல்ல எங்கேயாவது இருக்கணுமா? விஜய் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது உண்மைதானா இல்ல மிகைப்படுத்தப்பட்டு அவர் பேசுறாரா? அப்ப வீட்டுக்கு ஒரு எம்ஜிஆர் எங்க காலத்துல இல்லையா? வீட்டுக்கு ஒரு சிவாஜி இல்லையா? வீட்டுக்கு ஒரு பத்மினி கிடையாது, அவ்வளவுதாங்க. வீட்டுக்கு ஒரு சரோஜா தேவி கிடையாது. ஆனா வீட்டுக்கு ஒரு எம்ஜிஆர், வீட்டுக்கு ஒரு சிவாஜி எல்லாம் இருந்தோம்ல. அப்ப நாங்களும் எங்க பெற்றோர்கள்ட்ட எம்ஜிஆர் ஓட்டு போடுங்கம்மா அப்படித்தானே சொல்லியிருப்போம். காங்கிரஸ் கட்சியில இருந்த என்னோட கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர் காங்கிரஸ் கட்சி, ஊரே கொஞ்சம் காங்கிரஸ் ஊரு. சிவாஜி ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. திரைமொழியில இருந்தானே சித்தாந்தத்தை கத்துக்கிட்டு இருந்திருப்போம் 12 வயசு 14 வயசுல. ஆனா நம்ம பெற்றோர்கள் ஓட்டு போட்டாங்களா? என்ன காரணம்னா அப்போ காமராஜர் ஆட்சி. அப்ப 18 வயசு தானே சென்சி. 18ல இருந்து 21 வயசு. எங்க காலத்துல 21 வயசுங்க. 18 வயசு இப்போ வச்சுக்குவோம். அது எப்படி சென்சி சொல்றதுக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க? அப்ப நாளைக்கு அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு விஓ ஆபீஸ்ல ப்ராப்ளம்னா யார் வருவா? விஜயா வருவாரு? என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கள், நான் கிராமமா வருகிறேன் அப்படித்தானே சொல்றாரு. ஏங்க முதலமைச்சர் ஆவறதுக்கே நீங்க கிராமமா போகணும், என்ன சொல்றீங்க? அப்ப எம்ஜிஆர் அசம்பாவிதம் நடக்காமலே வந்து எல்லா கூடத்துக்கும் வந்தாரா? ஏங்க தேனியில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம், எம்ஜிஆர் SSR ஒரே வண்டியில வராங்க. நாங்கெல்லாம் சின்ன பையங்க, மதுரை மாவட்டம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம்னு நினைக்கிறேங்க. அது கூடத்துல இருந்து ஒருத்தர் கத்தி எரிஞ்சிட்டாங்க. கத்தியை யாரை நோக்கி எரிஞ்சான்னு தெரியல. கத்தி வந்து ஜீப்ல வாகனத்துல இருந்த தலைவர்கள் நோக்கி வருது. உடனே எம்ஜிஆர் வந்து அதை ரொம்ப திரைப்பட பாணியில ரொம்ப லாபமா ஒரு கையை வச்சு தட்டி விட்டார். எனக்கு ஒரு சந்தேகம், பிற்காலத்துல எம்ஜிஆரே தான் ஏற்பாடு பண்ணி அவரோட திரை ஸ்டண்ட்டை காட்டுறாரோன்னு எனக்கு உண்மை தெரியாது. ஆனா கத்தி எரிஞ்சவன் பிடிபட்டானான்னு தெரியாது. கத்தி எரிஞ்சதை எம்ஜிஆர் தடுத்த விதம் வந்து பத்திரிகை செய்தி. எதுக்காக நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியல்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட தலைவர்கள் வந்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கி கிரவுண்ட் லெவலுக்கு போய் ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ண பிறகுதான் அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில போட்டி போடும்போது கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆகிப்போச்சு திமுக ஆரம்பிக்கப்பட்டு. அதுக்கு முந்தைய ஒரு எம்எல்சியா தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அப்படிதான் வந்தாரு. கட்சியோட பொருளாளர் ஆனாரு. 72ல வந்து அதிமுக வந்துச்சு. சமீபத்திய உதாரணங்க, கண்ணால பார்த்ததுதான். ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக வந்து கேண்டிடேட் போடுது. அவர் பேரு சுகவனம். எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. ஆனா இன்னொரு கேண்டிடேட், ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கேண்டிடேட் ரொம்ப பிரபலம். யாருன்னா டி ராஜேந்தர், பெரிய திரை நட்சத்திரம். 1996. அவரோட பிரச்சாரம் யாருன்னா அவங்க மிஸ்ஸஸ் உஷா, அவங்க திரை நட்சத்திரம். கூடவே இன்னைக்கு இருக்கிற சிம்புங்க, சின்ன பையரா இருந்தாரு. ஒரு 6-7 வயசு இருக்கும், இல்ல 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லா வாகனத்திலையும் சிம்பு வந்து பாட்டெல்லாம் போடுவாரு, அப்பாவுக்கு ஓட்டு கட்டு. சரி, ஜெயலலிதாவை நான் வீழ்த்திடுவேன்னு டிஆர் சொன்னாரு. எனக்கும் ரொம்ப நண்பரும் கூட. அவர் என்ன கணக்கு அப்படின்னா, இல்லைங்க சரி நமக்கு வந்து சினிமா ஸ்டார்னு இந்த ஓட்டு இருக்கு, நம்ம கட்சிக்கு இந்த அமைப்பு இருக்கு, சுகவனங்கிறவர் யாருன்னே தெரியாத ஒரு கேண்டிடேட், உண்மையிலே தெரியாதுங்க பிராக்டிகலா. எப்படி டிஆர் தோத்தாரு, எப்படி சுகவனம் ஜெயிச்சாரு எப்படின்னா கீழே இருந்த கட்டமைப்பு தான். அது போக அந்த பர்கூர் தொகுதி மக்கள் ஜெயலலிதாவை விட சுகவனம் தங்களோடு நெருக்கமாக இருப்பாருன்னு அவங்க கணக்கு போட்டாங்க. இத்தனைக்கும் பர்கூர் தொகுதிக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதா செஞ்சு கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு முதலமைச்சரா இருந்த 5 வருஷமும் பர்கூர் தொகுதியை பெரிய அளவுக்கு போஷித்து பராமரிச்சு வளர்த்தாங்க. தோத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சி பேர்ல ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஒண்ணு, கேண்டிடேட் வந்து லோக்கல் கேண்டிடேட் 2. இது ரொம்ப முக்கியம் தான் நான் எப்போதுமே நினைப்பேன். சார், விஜய் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு. மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தேவைக்கு வந்து நிற்கும், இந்த விஜய் முன்னாடி வந்து நிற்பேன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று, உங்க வீட்டு பையனா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் மக்களை வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் பண்ண வைக்குமா, இல்லை இது எப்படி பொலிட்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாரும் அப்படிதானங்க சொல்லி ஆகணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்றாரு? சரி, ஜெயலலிதா அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? எல்லா தொகுதியிலும் எம்ஜிஆர் தானே சொன்னாரு. 234 தொகுதியில எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறேன்னாரு. அது தலைவர்கள் வழக்கமா சொல்றதாங்க. அதை வச்சு ஓட்டு வங்கி எல்லாம் எப்படி உருவாகும்? ஓட்டு வங்கியை உருவாக்கணும்னா கட்டமைப்பு வேணும். கீழே கிராம அளவுல ரூரல் கான்ஸ்டிடியூன்சில ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்பன் கான்ஸ்டிடியூன்சி கொஞ்சம் அது எளிதா இருக்கும். ஒரு ஆர்கே நகர் இதுல வந்து பெரிய கட்டமைப்பு இல்லாம கூட கொண்டு போய் நம்ம சேர்த்தரலாம். ஆனா ஒற்றை தொகுதியா கான்சன்ட்ரேட் பண்றது வேற. இப்ப டிடிவி ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு. எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி எல்லாம் பின்னுக்கு தள்ளி, ரெட்டையிலேயே பின்னுக்கு தள்ளிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு? வெற்றிவேல் கீழே ஒரு பெரிய தளபதி ஒண்ணு, 2வது சின்ன தொகுதிங்க.
அதே டிடிவி அதுக்கடுத்த காலகட்டங்கள்ல அந்த வெற்றியை பெற முடியல. என்னன்னா பறந்து பத்த பிரச்சாரம் போகும்போது அது இடிக்கும். இப்போ விஜய்க்கான அட்வான்டேஜ் என்னன்னா சினிமா ஸ்டார். அந்த ஒரே அட்வான்டேஜ்ல தான் அவருக்கு அந்த 10% ஓட்டே இருக்கு. சார், கரூர் விஷயத்துல வந்து விஜயை கூப்பிட்டு சிபிஐ இப்போ விசாரிச்சாங்க. அந்த விஜய் விசாரிச்சதுக்கான காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதன் தொடர்ச்சியா செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கான காரணம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பலரும் வந்து செந்தில் பாலாஜிக்கு ப்ரெஷர் கொடுத்து அது மூலமா திமுகவை கார்னர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? நீங்க சொல்ற செய்திகள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல அவங்கவுங்க பதிகிறது இல்லையா? இன்னைக்கு தேதிக்கு என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து ஜேர்னலிஸ்ட், எல்லாருமே ரைட்டர், எல்லாருமே பிராட்காஸ்டர். நீங்க ஏன்னா உங்களுக்கு லைவ்ங்கிறது அவ்வளவு எளிதா போயிடுச்சு. சரி, எங்களுக்கு எங்க காலகட்டத்துல முதல் லைவ் எல்லாம் எவ்வளவு கடினமா உழைச்சு கொடுத்துருக்கோங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்தியன் சாயில இருந்து நோ அப்லிங்கிங் நாட் அலௌடுங்க. இந்த பக்கம் விஎஸ்என்எல் ஒரு அமைப்பு ஒண்ணுங்க. அவங்க திருவள்ளூர்ல வந்து ஒரு எர்த் ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க. லைவ் கொடுக்கணும்னா நம்ம கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வேற திருவள்ளூர் எர்த் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கேசட்டை கொடுத்தா அவங்க வந்து சிங்கப்பூருக்கு அப்லிங் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் சேட்டலைட்டுக்கு அப்லிங் பண்ணும். அது இங்க டவுன்லிங்க் ஆகும். இதுக்கு பேர் தான் லைவ் அந்த காலத்துல. அதுக்கு பிறகு ரவி பெர்னாட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சன் டிவில நேருக்கு நேர் பண்ணார். அவர் தாங்க அதுல பிதாமகர். அவர் லைவ் தான். லைவுக்கான நேரடி பேட்டி பிதாமகர் ரவி பெர்னாட் தான். திமுக ஆதரவுல இருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி உள்ளிட்ட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அங்கே சிங்கப்பூருக்கோ பிலிப்பைன்ஸுக்கோ கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு ஸ்டூடியோ அங்க அவங்க பேசுறது லைவ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நேரடியா நம்ம கண்ணால பார்த்த. மத்தெல்லாம் கேசட் லைவ் தான். அதெல்லாம் ரொம்ப டிலேடா தாங்க இருக்கு. பேர் தான் லைவ். இது வந்து டைரக்டா லைவ். இதுவே வந்து 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ லைவ் டிலே லைவ் தான். ஒரு கேள்வி, ராஜீவ்காந்தி கொலை செய்தி வழக்கு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வாழப்பாடி பதில், திமுக அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும்ட்டாரு. அவர் இப்ப திமுக கூட்டணியில இல்லைங்க, திமுக நெருக்கமா இருக்காரு. 96 தேர்தல் வரப்போகுது. ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு, ஒரு பலமான எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒருங்கிணையணும். இதே கான்செப்ட் தான். அதுல வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியும் திமுக அணியில இருக்காரு. வாழப்பாடி ராமமூர்த்தி தான் ராஜீவ் கொலைக்கு காரணம் திமுகன்னு சொன்னார் 91ல. 5 வருஷம் கழிச்சு அவர் அதே கூட்டணியில இருக்காரு. கலைஞர் பார்த்துட்டு இருக்காரு. முதல் லைவ்ங்கிறதுனால எல்லாம் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கோம். இது பெரிய இதை பரபரப்பாகி போச்சுங்க. இந்த லைவ் அப்படியே நேரம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வருதியா காட்சி அப்படின்னு இவரு சொன்ன உடனே கலைஞர் வந்து இவர் வந்து இந்த கூட்டணியில நீடிக்கணும், அக்னி பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கூட்டணியில இல்லாமலே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் லைவ் வந்து ரொம்ப ரொம்ப சோகமா முடிஞ்ச லைவுக்கு அது. இன்னைக்கு நீங்க லைவ் வந்து அப்படியே மொபைல்ல கொடுக்குறீங்க. அப்போ எல்லாரும் பிராட்காஸ்டர், நீங்க எல்லாரும் ஜேர்னலிஸ்ட், நீங்க எல்லாரும் ரைட்டர். அப்படி டெக்னாலஜி தொழில்நுட்பம் முன்னேறிடுச்சு. அப்போ இந்த பதிவர்கள் போடுறதெல்லாம் ஒரு செய்தின்னு எப்படி எடுத்துக்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு ஓட்டு இருக்கு, பேசிக் ஓட்டு எவ்வளவு இருக்கு. அதிமுக திமுக ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆதரவு தான் நான் எப்பவுமே எடுத்துக்கிடுவாங்க. 1 கோடியில இருந்து 1.25 கோடி ஓட்டு இருக்கு. கூட்டணி சேர்த்தான் ஆகணும். கூட்டணி சேர்க்காத ஒரே முயற்சி ஜெயலலிதா எடுத்த முயற்சி தான் 2016. என்ன காரணம்னா நமக்கு வந்து வெற்றிக்கு வந்து இன்னும் சில பல லட்சங்கள் ஓட்டு தேவைப்படுது. அப்போ 1.25 கோடி வச்சிருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் மூலமாக ஒரு 50 லட்சம் ஓட்டை கூட சேர்க்கணும், 1.25 கோடி வேணும்னு நினைக்கும் போது அதிமுக அதான் நினைக்கும். பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்காக டெபாசிட் கிடைக்காது. என்ன காரணம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா சார், நிறைய கருத்து கணிப்புகள்ல வந்து விஜய்க்கு 20% வாக்குகள் வர கொடுக்குறாங்க. அந்த கருத்து கணிப்பை நம்ம எப்படி பார்க்கணும்? 20% ஓட்டு கையில இருந்தாதான் நீங்க வந்து எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்க முடியும். என்னன்னா டெபாசிட் வாங்குறதுக்கு நமக்கு தேவை 16.6%. பதிவாகிற ஓட்டுல 16.6% இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்கும். அப்படின்னா 20 கையில இருக்கணும். வரவே முடியாதுங்க. வெற்றி வித்தியாசத்துக்கு கூட அவங்க வரமாட்டாங்க. சரி, நம்பர் 1 கேண்டிடேட்டு அவரு தொகுதியில பதிவாகிற ஓட்டுல குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 45% வாங்கிடுவாங்க கூட்டணியோட சேர்த்து. செகண்ட், அவங்களும் கிட்டத்தட்ட வாங்கிடுவாங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில இங்க 5000 வாக்கு தான் 40 தொகுதியில வித்தியாசம். 80-90 தொகுதியில வெறும் 10,000 வாக்கு தான் வித்தியாசம். அப்போ தேர்டுக்கு ஃபோர்த்துக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கு? வெற்றிக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவதுங்க எப்போதுமே இந்த 2 கட்சியும் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 20% ஓட்டு வச்சிருக்காங்க மொத்தமா. அது ஒரு 5% சுயேட்சைகள் வரும். நீங்க எந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 4-5% சுயேட்சை வந்துடும்.
இந்த 20% ஓட்டுல சீமான் ஒரு பங்கு பிரிக்கிறார்ல, 8% அவர் வந்துருவாருங்க. 8% ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. கட்டமைப்பு இருக்கு. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு வேலை பார்த்தாச்சு. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டு வங்கியை அவர் அஷ்யூர் பண்ணி கொண்டு போயிருவாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறதானே இவருக்கு வரும். அதாவது 20% ரெண்டு கட்சியும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, 8% சீமான் எடுத்தாருன்னா 12% வரும். 10% சீமான் எடுத்தாருன்னா விஜய்க்கு 10% வரும். அப்புறம் ஸ்டார் வேட்பாளர்கள் நிறுத்துற இடத்துல இது கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா அவங்க ரூபா செலவழிப்பாங்க, மாறுபடும். விஜய் கட்சியில ஏங்க வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க, பணம் இல்லைங்க. 5 crores மினிமம் இருந்தா தான் ஒரு போஸ்டர் பேனரை இந்த காலத்துல பண்ண முடியுங்க. சார், கடந்த 30 வருஷமா ரஜினியோட பேரு அரசியல்ல தொடர்புபடுத்தாம இருந்ததே கிடையாது. எல்லா தேர்தல்களையும் ரஜினியோட பேர் ஏதோ ஒரு வகையில தொடர்புபடுத்தி வந்துருவாங்க. அவர் கட்சி தொடங்கலன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ரஜினியோட பேர் வந்து அரசியல்ல இருந்து விலகி இருந்துச்சு. ஆனா ஆதவ் வந்து தேவையில்லாம ரஜினியை பேசி இந்த முறையும் அரசியல்ல ஒரு தொடர்பை இழுத்து விட்டாரு. ஸோ ரஜினிக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க சார்? அது ஆதவ் பேசுனது அர்த்தமற்றதுன்னு தான் என் கருத்து முதல்ல இருந்தே. என்ன காரணம்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரு ஆன்டி ஏடிஎம்கேங்க. 94, 95 பாட்ஷா பட விழா, மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் வீட்டுல ஒரு வெடிகுண்டு வெடிச்சதுங்க, ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி விட்டதுன்னு ரஜினி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பாட்ஷா படம் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா மினிஸ்ட்ரியில ஒரு மூத்த அமைச்சர். அப்போ இவங்களுக்கு கோவம் வந்துச்சு முதலமைச்சருக்கு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பிறகு ரஜினி வந்து கொஞ்சம் ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கு பல காரணங்கள்ங்க. எனக்கு தெரிந்த முக்கியமான காரணம், ஒரு நாள் அந்த சோழா ஹோட்டல் ரோடு இருக்கு, கத்தீட்ரல் ரோடு, அது வழியா போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வந்து ரஜினிகாந்த் நின்று சீரியல் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. போயஸ் கார்டனுக்கு திரும்புற கட்டிங்ல முனையில நின்று அங்க ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டுருவாங்க. வீடு முதலமைச்சர் வீடு அங்க இருக்குங்கிறதுனால ரஜினி வீடு அதுக்கு ஒரு வீடு 2 வீடு தள்ளிங்க. போயஸ் தோட்டத்துல ஜெயலலிதா வீட்டுக்கு ஒரு வீடு 2 வீடு தள்ளி இவர் காரு போகும்போது அவங்க நிறுத்திட்டாங்க. போலீஸ் செக் போஸ்ட்ல நிறுத்தி முதலமைச்சர் வராங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ரோடு ஓரமாவே காரை விட்டு இறங்கி சீர் குடிச்சிருந்தாரு. நாங்க வேற ஏதோ வேலையா அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் ஜனங்க ஒரு மாதிரி இதா தெரிஞ்சாங்க. என்னடான்னு பார்த்தா ரஜினி நின்றுட்டு இருக்காருங்க, சீர் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. பார்த்தா நிக்கிறாரு. நாங்க பேசல, நாங்க அப்படியே போயிட்டோம். அதுக்கு பிறகு ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் ரஜினிக்கார அலோவ் பண்ணாங்க. அவரு ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. இதுல ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஓங்கி அடிச்சு விட்டாரு.